ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கொண்டைக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவியாகவே இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: கொண்டைக்கடலை 1/4 கிலோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலையை ஒரு 8 to 10 hours கிட்ட ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 மூடி, பூண்டு 6 பல்லு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது ரெண்டுத்தையும் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு மீடியம் சைஸ் உடைச்சு போட்டுக்கோங்க, லவங்கம் 3. இப்போ இதை எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். கடலையை 3 தடவை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டுட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டா உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வெயிட்டை கொஞ்சம் தூக்கி பாருங்க. ஆவி போயிருச்சுன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி கடலை வெந்துருச்சான்னு நசுக்கி பார்த்துக்கோங்க. சாஃப்டா இருந்துச்சுன்னா உங்க கடலை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதில் தண்ணி இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிடாதீங்க, ஏன்னா இந்த தண்ணி குழம்பு பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் தேங்காய் கூடவே பூண்டு, பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி, வேக வச்ச கடலையை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கடலை சேர்க்கறது எதுக்குன்னா, ஒரு ரீசன் கிரேவி கொஞ்சம் திக்கா வர்றதுக்காக, இன்னொரு ரீசன் கடலை சாப்பிடாத குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அறியாம நல்ல உணவை சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்கும். தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே வெடிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணி கூடவே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச கடலையையும் அதுல இருக்க தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பமா இருந்தா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான அருமையான கொண்டை கடலை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.